ஹalleluya. சத்தமா சொல்லாம ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமென். வசனம் சொல்லுகிறது நாம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். ஹalleluya. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும், ஜீவனோடு ஆராதிக்க வேண்டும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். இன்றைக்கும் அவர் பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கும் அற்புதத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அவர் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அநேக நாளாய் நம்ம சில நேரங்களில் சில காரியங்களை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ, வாழ்க்கையில வசனம் சொல்கிற அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். ஹalleluya. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஹalleluya. முடியாதவை முடிய செய்கிற தேவன். ஹalleluya. நடக்கவே முடியாத கூடாத காரியத்தை அவர் கூடும் என்று சொல்லி மாற்றுகின்ற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. தேவன் நமக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம். ஆமென். ஹalleluya. திருப்பிக் கொள்ளலாம். நீதிபதிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 31 வசனம் படிக்கலாம். 21 31. குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹalleluya. ஜெயம் கர்த்தரால் வரும். வசனம் சொல்லுகிறது ஜெயம் கர்த்தரால் வரும். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெயம் கர்த்தரால் வரும். ஹalleluya. ஜெயம் கர்த்தரால் வரும். நம்ம அநேக நேரத்திலே நமக்கு வெற்றி வேணும், ஜெயம் வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். ஹalleluya. அநேக நேரத்திலே எனக்கு ஜெயம் வேணும், வெற்றியா இருக்க வேணும், என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேணும், என்னுடைய படிப்பிலே வெற்றி வேணும், என்னுடைய வேலைகளிலே வெற்றி வேணும், நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி வேணும், எனக்கு வெற்றி வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஹalleluya. இப்ப வெற்றி வேணுமா தோல்வி வேணுமான்னு கேட்டா எல்லாரும் எதை சொல்லுவாங்க? வெற்றி தான் எனக்கு வேணும். ஹalleluya. என் வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும், என் வாழ்க்கை ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையா இருக்க வேணும், நான் ஒரு வெற்றி சிறந்தவனா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிதான் நாம் விரும்புகிறோம். ஹalleluya. அநேக நேரத்திலே இந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை சத்துரு சில தடைகளை போட்டு சில தந்திரமான காரியங்களை போற்றி நம்மை தோல்வியுற வைக்கும் போது நமக்கு வேதனை வருகிறது. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஆரம்பித்தோம். ஆனால் இப்போது என்னுடைய வாழ்க்கையில சில தோல்விகள் வந்து என்னுடைய நினை நோகடிக்கிறது என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் சிந்திப்பது உண்டு. ஹalleluya. நான் நன்றாக போகும் என்று சொல்லி தான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் ஸ்டெப்பை எடுத்து வைத்தேன். ஆனால் இப்ப நான் எதிர்பாராத சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்ததுனாலே நான் தோல்வி பற்றி இருக்கிறேன், தோல்வி அடைந்திருக்கிறேன் என்ற சிந்தனை சில நேரத்திலே நம்மை அலக்களிப்பது உண்டு. ஹalleluya. வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவன் நமக்கு வெற்றியை தரத்தான் விரும்புகிறார். ஹalleluya. தேவன் நம்மை ஜெயமாய் மாற்ற விரும்புகின்றார். தேவன் நம்ம விடுதலையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சத்துருடைய பெரிய தந்திரமே நம்மை தோல்வியுற வைப்பது. ஹalleluya. நம்ம அழ வைப்பது. ஹalleluya. நம்ம அழுறது சத்துருவுக்கு கொண்டாட்டம். ஆமென். ஹalleluya. நம்ம அழும்போது சத்துரு கொண்டாட்டம். ஹalleluya. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, இயேசுவானவர் சத்துருவை ஜெயித்தார். ஹalleluya. நீங்கள் தேவ பிள்ளைகள் மூலையிலே உட்கார்ந்து அழ வேண்டும் என்று சொல்லி படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அந்த சத்துருவை மிதிக்க வேண்டும் என்று சொல்லி படைக்கப்பட்டவர்கள். ஹalleluya. அந்த சத்துருவை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி படைக்கப்பட்டவர்கள், அந்த சத்துருவை மிதித்து ஜெயத்தை பராபிக்க வேண்டும், ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி படைக்கப்பட்டவர்கள். ஹalleluya. சொல்லுங்களே பார்க்கலாம். ஹalleluya. நல்லா சொல்லணும். ஹalleluya. ஆமென். சத்துருவை ஜெயம் எடுத்தது மாதிரி சொல்லணும். ஹalleluya. ஹalleluya. அப்ப நமக்கு ஜெயத்தை பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. அப்ப தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது, தோல்விகள் நெருக்கும் போது, தோல்விகளினாலே நீங்கள் முடங்கி அழும்போது, வேதம் இன்றைக்கு உங்களோடு பேசுகின்ற காரியம், ஜெயத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். ஹalleluya. ஜெயம் எங்கிருந்து வரும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அதை ஆற்றிட்டு வரும் ஜெயம் கர்த்தராலே வரும். ஹalleluya. கர்த்தராலே ஜெயம் வரும். மனுஷனுடைய கையிலிருந்து வருவது அல்ல, இது வேறொரு மனுஷனுடைய கையிலிருந்து வருவதல்ல, ஜெயம் கர்த்தராலே வரும். ஹalleluya. ஜெயம் கர்த்தராலே வரும். ஜெயத்தை கொடுப்பவர் தேவன். ஹalleluya. தேவ பிள்ளையே, சில நேரத்திலே நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களுக்காக நான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஜெயம் வரவில்லை. நான் அநேக நாட்களாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், ஜெயம் வரவில்லை. அநேக நாட்களாய் இதற்காக தேவ சன்னிதானத்தில் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஜெயம் வரவில்லை. அநேக நாட்களாய் அழுது 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 செபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஜெயம் வரவில்லை. வேதம் இன்றைக்கு தெளிவாய் பேசுகின்றது. ஆவியானவர் நம்மோடு பேசுகின்றார். ஜெயம் கர்த்தராலே வரும். உடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்க அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர். ஹalleluya. நம்முடைய
வாழ்க்கையில வேதனை தோல்வி வரும்போது இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்க தேவன் இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அவர் எனக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஜெயம் கர்த்தராலே வரும். ஆமென். கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல நமக்கு ஜெயம் வரும். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெயம் எப்படி நாம் ஜெயத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது, இந்த சத்துருவிலிருந்து ஜெயத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 21:31 ஒரு முறையோடு படிங்களே. 21:31. ஆமென். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அப்படியே திருப்பி போதும் 1 சாமுவேலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அங்க அழகாக கூறப்பட்டிருக்கும். 1 சாமுவேல் புத்தகத்திலே அங்கே பெலிஸ்தியனாகிய கோலியாத் இஸ்ரவேலின் படையாண்டையிலே வந்து எதிர்த்து நிற்கிறான். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலுடைய ராணுவம் ஒரு சைடுல நிக்கிறது, பெலிஸ்தீனாகிய கோலியாத் ஒரு சைடுல நிக்கிறான். ரெண்டு சைடுல நின்று பெலிஸ்தீனாகிய கோலியாத் வந்து எழும்பி நின்று சொல்லுகிறான், என்ன நீங்க அட்டாக் பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா எங்க ராணுவம் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிடும், எங்கிட்ட போராட வாங்க என்று சொல்லி அவன் எதிர்த்து நிற்கிறான். சத்ருவானவன் பலமாக எதிர்த்து நிற்கிறான். இப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இங்கே சிறிய தாவீதானவன் என்ன செய்கிறான், தன்னுடைய சகோதரர்களுக்கு சில காரியங்களை கொடுப்பதற்காக அந்த பாளையத்துக்கு போகிறான். அங்க இந்த பெலிஸ்தியன் சொல்லுகிறத கேட்கிறான். அங்க ஒரு சம்பாஷணை நடக்கிறது. இப்ப தாவீது சொல்லுகிறான், நான் போய் என்ன செய்கிறேன், அவனை மேற்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. அவன் சவுல்ட போய் சொல்றான், ஐயா நான் போய் இந்த பெலிஸ்தீனை கொல்றேன். எல்லாருமே இந்த பெலிஸ்தீனை பார்த்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த பெலிஸ்தீனை பார்த்து இஸ்ரவேல் சேனை பயந்திருந்தார்களாம். ஹல்லேலூயா. ஆமென். பெலிஸ்தீனுடைய அந்த பலத்தை பார்த்து, ஹைட்டை பார்த்து, வெயிட்டை பார்த்து வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்திருந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் அவங்க ராணுவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ட்ரைன்ட் பர்சன், யுத்த வீரர்கள், அவர்கள் பயந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா இப்ப அவங்க இஸ்ரவேல் அந்த ராணுவத்துக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கும், ஐயோ நம்ம இன்னைக்கு தோக்க தான் போறோம். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல நம்ம இப்படிப்பட்ட பயங்கரமான எதிரியை பார்க்கும்போது, பலசாலியான எதிரியை பார்க்கும்போது நம்ம சொல்ற வாழ்க்கை அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரம் இந்த வார்த்தையை சொல்றோம், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்ரு பலமா எழும்பும் போது நம்ம சொல்ற வார்த்தை அவ்வளவுதான் என் வாழ்க்கை. சத்ரு பெரிய காற்றை அடிக்கும் போது நம்ம சொல்றது அவ்வளவுதான் என் வாழ்க்கை. பெரிய அலைகள் எழும்பும் போது அவ்வளவுதான் என் வாழ்க்கை. பெரிய விதமான இடைஞ்சலை அவன் கொடுக்கும் போது நம்ம சொல்ற அவ்வளவுதான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. தேவ பிள்ளை உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், புது வாழ்வை கொடுக்கிற தேவன், கட்டுகளை உடைக்கிற தேவன், சத்ருவின் தலையை நசுகிற ஜீவன் உள்ள தேவன், அவர் நம்மோடு இன்றைக்கும் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கை சத்ருவால டிசைட் பண்ணுவது என் தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்ருவுக்கு சில நேரத்தில் நம்ம அதிகாரத்தை கொடுக்கிறோம். என் வாழ்க்கை வாக்கையில ஒரு மண்ணும் கிடையாது. என்னை நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எனக்காக இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் எனக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கும் எனக்காக வழக்காடுவார். யார் இல்லாம போனாலும் எனக்காக அவர் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்பா சத்துருவை பார்த்து ஒன்ன பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. எனக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அநேகர் சொல்லுவாங்க, உனக்கான நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்லுவேன்னு சொல்லுவாங்க, உனக்கு வேண்டி நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு மண்ணு கூட செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு வந்து ஐயா நீ முன்ன காலவை பின்னாடி வந்து நான் நிக்கிறேன், உனக்கு துணையா நிக்கிறேன்னு அப்புறம் பார்த்தா ஒருத்தனுமே இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அதுதான் நடந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபிச்சுட்டு எல்லாம் இருக்கும்போது படம் பிடிக்க வரும்போது எல்லாம் சொன்னாங்க, உமக்கு வேண்டி உங்களை நாங்க சாக விட மாட்டோம். என்ன செஞ்சாங்களா, அவன் பிடிக்க வந்தவனோட காலை என்ன செய்துட்டானா, வெட்டிட்டான். அப்ப அவனுக்கு எவ்வளவு ஸ்பிரிட் இருந்திருக்கும், யார் மேடா நீ கைய வைக்கிற அப்படி சொன்னவனே கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை. ஹல்லேலூயா. 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 நம்ம சில நேரத்துல நமக்கு ஒரு சண்டை வரும்போது பின்னாடி இன்னொருத்த நமக்கு வேண்டி கையை வச்சுட்டாலும் நமக்கு இருதயம் என்ன செய்திடும்,
குளிந்துரும். என்ன மனுஷன்டா, எனக்கு வேண்டி அவன்கிட்ட சண்டைக்கு போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் அநேகர் பார்ப்பது ஏன்னா நம்ம ஏரியாவில் சண்டை வரும்போது நம்ம ஒருத்தட்ட சண்டை போடுவோம். ஆனால் நமக்கு வேண்டி ஒருத்தர் வருவார். ஏன்னா அவர் யாருக்குன்னே அவர்கிட்ட சண்டையாக இருப்பார். நமக்கு வேண்டி இவங்க நம்ம சண்டை போடுறது நமக்கு வந்தது நமக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேண்டி இவன் நிற்கிறான் பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? இப்படி நிக்கிறவங்க எல்லாமே விட்டுட்டு போயிடுவாங்க. உனக்கு வேண்டி நான் நிக்கிறேன், உனக்கு வேண்டி அதை செய்வோம், உனக்கு வேண்டி ஜீவனை கொடுப்போம், உனக்கு இதை பார்த்துக்குவேன். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, சில தாய்மார் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, பிள்ளைங்க சின்னதுல சொல்லுவாங்க, மம்மியும் நான் உன்னை பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. உன்னை பார்த்துட்டு தான் எனக்கு அடிக்கிற வேலை. அப்புறம் நிறைய பொம்பளைங்க சொல்றது நான் கேட்டிருக்கிறேன், திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி மம்மி டாடி உங்களை பார்த்துட்டு தான் நான் எனக்கு அடுத்த செட்டில் ஆகிறேன். அப்புறம் மம்மிங்கானது டாடியும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரையும் சொல்லல, சிலரை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம நினைக்கிறோம் எனக்கு வேண்டி உங்க இப்போ எனக்கு வேண்டி. நான் ஏன் சொல்றேன்? என்னுடைய ஊழியத்துல என்னுடைய அனுபவத்துல தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், எங்க அம்மாட்ட நான் தான் சொல்லுவேன், உங்க பிள்ளைங்க இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. அம்மாட்ட சொல்ற காரியம், ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு நினைக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க நினைக்காதீங்க. தேவன் என்னை நடத்துவாங்க நினைங்க. யாரை கொண்டும் தேவன் விசேஷமா, எங்களை கொண்டாக இருக்கட்டும், யாரை கொண்டு வேணாலும் தேவன். தேவ பிள்ளைகளுக்கு நம்பிக்கை அதுதான். ஏனென்றால் எனக்கு சேர்த்தை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் பிள்ளைகள் பார்க்க வேணும்னு சொல்லல. உங்க நம்பிக்கை ஒரு நாளைக்கும் தேவனுக்கு குறைச்சு பிள்ளைங்க மேல வச்சிடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தேவன் மேல நம்பிக்கைக்கு உங்க பிள்ளைங்க நீங்க நினைக்கிறத விட சூப்பரா பார்க்கும். ஆமென். புரிந்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் மேல நம்பிக்கை வச்சு பாருங்களேன். என்னையில ஜெபிச்சு பாருங்க, அப்பா உங்களை நம்புறேன், என் பிள்ளைகளை நம்பலன்னு சொல்லிடுவாங்க. பிள்ளைங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சூப்பரா உங்களை பார்க்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் வாழ்க்கையில. ஆமென். நம்பி பிள்ளைகளை நம்பி இருந்துட்டு லாஸ்ட்ல பிள்ளைகளும் இருக்காது, ஒண்ணு இருக்கா, தனிமையா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்களை சத்துரு அல்ல டிசைட் பண்றது நான் தான். ஏன்னா நான் ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் விடுதலை தருகிற தேவன், அவர் வெற்றியை தருகிற தேவன், உன்னை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, கோலியாத்துடைய பலத்தை பார்த்து, ஹைட்டை பார்த்து இங்க பயந்து இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம தோக்கதான் போறோம். என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சுதான் போயிடுச்சு, என்னால இனி எழும்பவே முடியாது. நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில், இதுல இருந்து எந்த பிரச்சனையில இருந்து என்னால எழும்பவே முடியாது. ஆமே. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை வந்து என்ன மூடிட்டு. ஆமே. தண்ணிக்கு மேல முங்க போறேன், கொஞ்ச நேரத்துல நான் முங்க போறேன் அப்படி இருக்கேன். சில கடப்பாரத்துல முங்கும் போது சொல்லுவாங்க, அப்பதான் இந்த வேர்டு யூஸ் பண்ண, நான் முங்கி இருக்கிறேன். எங்க இருக்கேன்? மூங்கி இருக்கிறேன். நான் சொல்ல, மூங்கி இருக்கிற ஒன்னையும் தேவன் கரம்பிடித்து தூட்டுக்குவார். ஹல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும், நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எதுவாக சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை பார்க்காதீங்க. ஏனென்று சொன்னால் உன்னுடைய வெற்றி தோல்வியை டிசைட் பண்றது சத்ருவல்ல, ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், ஜெயத்தை கொடுக்கிறவர் நானே. ஹல்லேலூயா. வாழ்க்கையில வெற்றி தோல்வி டிசைட் பண்றது பிரச்சனை இல்ல. வெற்றி தோல்வி டிசைட் பண்ணோட கணவர் அல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்க அல்ல. அதை டிசைட் பண்றது ஒரே ஒரு அத்தாரிட்டி யாருக்குன்னா அது இயேசுவுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, உன் வாழ்க்கை ஜெயத்தை கொடுக்கிறவர் நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஜெயத்தை கொடுக்கிறவர், அவரே ஜெயத்தை கொடுக்கிறார். அப்ப நம்ம பிரச்சனையை பார்த்தோமே, ஐயா என் வாழ்க்கை அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான் என்பது விசுவாசிக்கு இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவ்வளவுதான் என்பது விசுவாசிக்கு. ஏன்னா நமக்காய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வார்த்தை தெளிவா சொல்லுங்க, நீ நினையாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எப்படி சொல்றாரு பாருங்க. நீ நினையாததும் உனக்கு எட்டாதது. ஆமென். எட்டாததுன்னா எப்படி? எட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏணி போட்டாலும் எட்டாது, ராக்கெட்ல போனாலும் எட்டாது. அதையும் தேவன் செய்வார். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது உன் வாழ்க்கையில இந்த ஜெயம் எனக்கு வருமானு ஆண்டவர் சொல்ல, அதையும் செய்வார். ஏன்னு சொன்னா அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஜெயத்தை கொடுக்கிறவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். மனுஷன் அல்ல. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்னா, இப்ப இந்த கோலியாத்தை பார்த்ததுமே அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இன்னைக்கு சாக போறோம், நம்ம தோல்வியை ஒத்துக்கொண்டு சரண்டர் ஆயிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு சத்துருக்கு முன்னாடி சரண்டர் ஆயிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் போராடி போராடி பார்த்துட்டு சரண்டர் ஆயிடுது. யாருக்கு முன்னாடி?
சத்துருக்கு முன்னாடி, பிரச்சனைக்கு முன்னாடி, ப்ராப்ளத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரே நம்பிக்கை என்னன்னா, எனக்கா யுத்தம் செய்கிற பற்காடுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளைக்கு சத்து எந்த பிரச்சனைக்கு முன்னாடி உங்களை சரண்டர் பண்ணிடாதீங்க. உங்க சத்துரு எழுப்பி நிற்கும் போது, ஐயா இன்னைக்கு எப்படியாவது நான் ஒப்புரவாயிட்டாவது போயிடுறேன், இல்ல, உங்களுக்கா எந்த சூழ்நிலைகள் மானாலும் சேட்டை கொடுக்கிற தேவன் உண்டு. அல்லேலூயா. விடுதலை தருகிற தேவன் உண்டு. உங்களுக்கு வெற்றியை காண்பிக்கிற தேவன் உண்டு. அல்லேலூயா. தோக்குறது மாதிரி இருக்கலாம், அவ்வளவுதான் முடிகிறது மாதிரி இருக்கலாம், ஆனா முடிவுல வெற்றியை தேவன் கொடுத்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் செய்கிறார்கள், பயத்தின் மத்தியில இருக்கிறார்கள். அப்போ என்னன்னு சொன்னா, இப்ப தாவீது பார்க்கிறான், என்னப்பா நமக்கு சேனையோடு நிக்கிற ஒரு ஏசப்பா உண்டுல்ல, ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அல்லவா, இவர்கள் இப்படி இருக்க, நான் போறப்பா, நான் சின்னவன் தான், ஆடுகளை மேய்க்கிறவன் தான், எனக்கு போர் செய்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லதான், ஆனாலும் இயேசு உண்டு, தேவன் உண்டு, கூட உண்டு, அவர் இருக்கையில் நான் போவேன். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு ராஜாட்ட போய் சொல்றான் பாருங்களேன். ராஜாட்ட சொல்லும் போது அழகா சொல்ற, சவுல்ட்ட போய் சொல்றாரு, நான் போறேன். அவர் சொல்ல, உன்னால முடியாதுப்பா, இது பெரிய பிரச்சனை. ஆமே, இது பெரிய பிரச்சனை. ஐயா நான் சின்னவன் தான் ஐயா, ஆனா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். தேவ பிள்ளைகளை பிரச்சனைகள் வரும்போது பக்கத்துல இருக்கவங்க வந்து சொல்லுவோம், இது பெரிய பிரச்சனை, இது பெரிய பிரச்சனை, உன்னால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லணும், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இதுல இருந்து எப்படிப்பா நீ வெளியே வர போற, எப்படிமா நீ வெளியே வர போற நம்ம சொல்லணும். அப்ப சொல்லணும், அந்த சூழ்நிலையில் சொல்லணும், முடிச்ச பிறகு சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனையின் மத்தியில சொல்லணும், எனக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. சிலர் நமக்கு என்ன சொல்றோம், விசுவாசி எனக்கு அநேக நேரம் தோத்து போற பிரச்சனையின் மத்தியில விசுவாச வார்த்தையே வராது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், நான் அன்னைக்கே நினைச்சேன் எனக்கு ஆண்டவர் தப்பிப்பாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன? அல்லேலூயா. அப்ப இருக்கும்போது சொல்லணும், வாயை திறந்து, தேவன் எனக்கு தப்பு வைப்பா, தேவன் என்னை விடுதலை ஆக்குவா. நமக்கு எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் காரியம் முடிஞ்சு, எனக்கு அன்னைக்கே தெரியும். எனக்கு சில தீர்க்கதரிசிகள் தெரியும். ஆமே, தீர்க்கதரிசிகள், சில தீர்க்கதரிசிகள். ஆமே, எப்படின்னா ஆண்டவர் சொல்லும் போது சொல்லிட மாட்டாங்க. காரியம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கே என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், சொன்னதை சொல்லுமா, வாத்துறது, அதுதான் விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிருங்க. அல்லேலூயா. அதான் நம்ம விசுவாசம். இப்போ சில வேளை தோற்கிறது மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்ல நீ ஜெயிப்பேன்னு சொன்னா நமக்கு ஒரு தயக்கம், ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க மாட்டோம், ஜெயிச்சா சொல்லிக்கலாம், இல்லைன்னா வாய முடி. அல்லேலூயா. ஜெயிச்ச ஆண்டவரை சோத்திரம்னு எழுப்பி நிக்கலாங்க, அல்லன்னா நம்ம எழுப்பி நின்று சில வேளை தோத்துட்டோம்னு நினைச்சா தோத்துருவோம். அல்லேலூயா. தோத்துட்டோம்னு நினைச்சா தோத்துரும். ஏன்னா அவர் சொல்லுகிறார், நானே வெற்றியை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நானே ஜெயத்தை கொடுக்கிற தேவன். சுத்தி இருக்கிற எவ்வளவு சேனை இருந்தாலும் உனக்காக வந்து வழக்காடுகிற ஜீவன் உள்ள தேவன் நானே. ஹல்லேலூயா. இப்ப சொல்ற தாவீது சொல்றார், நான் போறேன், நான் ஃபைட் பண்ண. சவுல் அழகா சொல்றாரு, எப்பா உன்னெல்லாம் முடியாது. அப்பதான் தாவீது சொல்லுகிறார், 1 சாமுவேல் அதிகாரம் 17:18 37 சொல்றார், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்பு வைப்பார். இப்ப காரணம் என்ன வருதுன்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் சரி ஓகேப்பா நீ போறேன்னா போ, ஒரு படிக்கலாமே. 1 சாமுவேல் புஸ்தகம் 17:38 படிக்கலாம். 38. தன் வஸ்திரங்களை உடுத்துவிட்டு வெண்கலமான சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன்னுடைய வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு, பாருங்களேன் அழகா சொல்லப்படுற என்னெல்லாம் கொடுத்தாரா, படிங்களா, அது படிங்க, என்னெல்லாம் கொடுத்தாரு. தன்னுடைய வஸ்திரங்களை உடுத்து விட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். இப்ப சவுல் சொல்ற, எப்ப நீ போறதுன்னு முடிவாயிடுச்சு இல்ல, ஆனா நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ தெரியல, நீ போறேன்னு நிக்கிற, உனக்கு நான் என்னுடைய எல்லா பாதுகாப்பு கவசத்தையும் நான் உனக்கு தர்றேன். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு போருக்கு வேணும், போருக்கு போகணும்னா இந்த மாதிரி கவசம் எல்லாம் கண்டிப்பா வேணும். ஹல்லேலூயா. அவன் பெரிய பட்டயம் வச்சிருப்பான், பெரிய கேடயம் வச்சிருப்பான், பெரிய பெரிய ஆயுதம் இருக்கும். ஆனா இது எல்லாமே அவனுக்கு வேணும். ஆனால் வசனம் தெளிவாக சொல்ற 39 படிங்களேன். அவனுடைய பட்டயத்தை, யாருடைய பட்டயத்தை? சவுலுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அவனுக்கு அதிலே பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி,
போட்டுக்கொண்டு போகக்கூடாது. நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப தாவீதுக்கு அந்த பட்டயத்தை எல்லாம் கொடுத்ததுமே, சவுல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் கொடுத்ததுமே, இப்ப தாவீது எல்லாத்தையும் போட்டு நடந்து பார்க்கிறான். தாவீதால நடக்க முடியல. ஏன்னா தாவீது அதுக்கு முன்னதாக அந்த பட்டயத்தை எல்லாம் போட்டு நடந்தது கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நான் மெசேஜ் சொல்ல வர கருத்து இதுல தான் இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு முன்பதாக போட்டு பார்த்தா அவனால போட முடியல. ஏன்னா அதற்கு முன்பதாக அவன் போட்டு பார்த்தது கிடையாது. இப்ப அவன் செய்யற காரியம் என்னன்னு படிங்களேன். அடுத்து படிங்களேன். இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை எடுத்து கலட்டி போட்டுட்டு தன் கடி, இது என்ன, எதுக்குள்ள தடி? எதுக்குள்ள தடி? ஆடு மேய்க்கிற தடி. எதுக்குள்ள தடி? இப்ப தலைவர் எதுக்கு போறாரு? யுத்தத்துக்கு எதை எடுத்துட்டு போறாரு? ஆடு மேய்க்கிற தடியை நம்பிதான் போறாரு. பாக்குறவன் சிரிச்சிருப்பான். அல்லேலூயா. ஈட்டி வச்சிருக்கிற நம்மளால முடியல, இவன் ஆடு வைக்கிற குச்சியை வச்சுட்டு யார் எங்க போறான்? கோலியாத்து. அப்படின்னா தேவ பிள்ளைகளே, நீங்கள் சில எதிரியை ஃபேஸ் பண்ணும்போது உலகம் பார்த்து அப்படிதான் சொல்லும். ஈட்டி வச்சிருக்கிற எங்களால முடியல, குச்சி வைக்கிற ஒன்னால எப்படி முடியும்? நமக்கு தான் தெரியும் குச்சியில இல்ல பவர், அதுக்கு மேல நமக்காக ஒரு தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. ஹalleluya. புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. குச்சியில அல்ல. எப்பா நீ ஈட்டியை நம்பிதான் போற, நான் இந்த குச்சியை நம்பி போகல, என்னை நடத்துகிற இயேசுவை நம்பி நான் பயணம் செய்கிறேன். ஹalleluya. அவன் தெளிவாக சொல்கிறான். அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு முடியாது, இதெல்லாம் கலட்டி போட்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை தன்னுடைய அடைப்பு பையிலே போட்டு. என்ன பை வச்சிருக்கான்? யுத்தத்துக்குரிய அடைப்பை இல்ல, மேய்ப்பனுக்குரிய. அவனோட ஐடென்டிட்டி அதான். நான் யாருப்பா? ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் தான்ப்பா. ஆனாலும் நான் அந்த மேய்ப்பனா தான் வர்றேன். ஆனா என்ன நடத்துகிற ஒரு மேய்ப்பன் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. போட்டுட்டு இப்ப எங்க போறாரு தலைவர்? கவுன்ல எடுத்து அந்த கவுனும் அந்த கல்லாம் எங்க எடுத்துட்டு போவாங்க? நம்ம ஊர்ல யார் தூக்கி நடப்பாங்க? பாத்திருக்கீங்களா? யார் தூக்கி நடப்பாங்க நம்ம ஊரில்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த கவுன் கல் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் நாங்கள் எல்லாம் விளையாடி இருக்கோம், அப்படி கெட்டி வச்சு விளையாடி இருக்கோம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஊரில் யாரை கூட்டி நடப்பாங்க? குருவி அடிக்கிறவங்க, பூச்சிகளை அடிக்கிறவங்க, ஏதோ சின்ன சின்ன காட்டில் இருக்கிறவங்கள தான் இந்த கவுனை எடுத்து நடப்பாங்க. அல்லேலூயா. இப்போ தாவீது என்ன செய்கிறாருன்னா அதை தான் எடுத்துட்டு எங்க போறாரு? யுத்தத்துக்கு போகிறார். அல்லேலூயா. நான் சொல்ல வர்ற காரியம் வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது. ஜெயம் நமக்கு வேண்டும் என்று சொன்னார். ஜெயம் வேணும்னு சொன்னா நல்ல கவனிக்கணும் தேவ பிள்ளை. ஜெயம் வேணும் என்று சொன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஆனால் முந்தின பாதி சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தப்படு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தப்படு. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தப்படு. எந்த குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுகிறதோ அந்த குதிரைக்கு தான் ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹalleluya. 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 ஏப்ப தாவீது ஆடுகளை மேய்க்கும் போது இந்த கவனை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். ஹalleluya. அப்ப என்ன அடிச்சிருப்பாரு? பக்கம் போய் ஆடுகளை மேய்ச்சிட்டு குருவியை பார்க்கும்போது கச்சக் அப்படி அடிச்சிருப்பாரு. அங்க இருக்கிற விலங்குகளை பார்த்து கச்சக் அடிச்சிருப்பாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காட்டிலே அடிச்சிட்டு இருக்கிற தாவீதுக்கு தான் ஆண்டவர் பார்க்கிறார். பரவாயில்லைய பையன் நல்லா குருவி அடிக்கிறானே, நல்ல விலங்குகளை அடிக்கிறானே, இவனை கொண்டு வந்து எங்க விட்டுருவோம்? தாவீது எங்க கொண்டு விட்டுருவோம்? கோலியாத்து கையில விட்டாலே என்ன செஞ்சிருவான்? அடிச்சிருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் சொல்றான், எப்பா உனக்கு நான் வேற தர்றேன். வசனம் தெளிவாக சொல்லு. தாவீது சொல்கிறான், இதுல எனக்கு பழக்கம் இல்லை. எதுல பழக்கம் இல்ல? அந்த பட்டயத்துல பழக்கம். எனக்கு எதுல பழக்கம்னா இந்த கச்ச கச்ச கச்ச. அல்லேலூயா. 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 தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அவங்க கையில இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயுதத்தை, ஒரு யூனிக்கான ஆயுதம், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். இதை நீ பயன்படுத்தினா, நீ பிரிப்பேரா இருந்தால், ஆயத்தமா இருந்தால் மாத்திரமே உனக்கு முன்பதாக இருக்கிற எதிரியை நீ மேற்கொள்ள முடியும். ஹalleluya சொல்லுங்க பாருங்க. ஹalleluya. 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 இங்க நம்முடைய ப்ராப்ளம் என்னன்னா, கோலியாத்தை பார்த்த பிறகுதான் கவுனை எப்படி அடிக்கிறது, இது கல்லை இங்க வைக்கவா அங்க வைக்கவா. ஹalleluya. புரிஞ்சுச்சா? ஹalleluya. கோலியாத்தை பார்த்த பிறகுதான் சவுல் சொல்றாரு, பட்டயம் இருக்கு, எப்பா நீ போய் கோலியாத்தை அடி. இருங்க, நான் வீட்டுல போய் கவுனும் கல்லும் வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றேன்.
என்ன பண்ணிட்டு வரேன்? பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளாடி பெலிஸ்தியன் வந்து நம்மளையும் முடிச்சிருவான், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் முடிச்சிருவான், தேசத்தையே சூறையாடிட்டு அப்படியே போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ ஆயத்தமாயிரு, ப்ரிப்பேர் ஆயிரு. உன் சத்துரு எப்போ வேணா உன் லைஃப்ல வரலாம். உன்னை எதிர்க்கிற கோலியாத் எப்போ வேணா வரலாம். உன்னை சூழ்ந்து இருக்கிற படை எப்போ வேணாலும் உனக்கு முன்பதாக எதிராய் நிற்கலாம். ஆனால் நீ எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு மாத்திரமே தேவனிடம் இருந்து ஜெயம் வரும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெபத்துல இருக்கிறவனா, ஜெபத்துல போராடுகிறவனா எல்லாம் ஜெபிக்கணும். சிலர் என்னன்னா, எதிரியை பார்த்த உடனே நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு வந்துடுறேன், அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு வந்துடுறேன், பட்டயத்தை ஷார்ப் ஆக்கிட்டு வந்துடுறேன், அல்லேலூயா. இது நான் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வந்துடுறேன். இல்ல, நீ டெய்லி இருக்கணும், டெய்லி இருக்கணும். உங்க ஆயுதத்தை ஷார்ப் ஆகிட்டே இருக்கணும், ஷார்ப் ஆகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிற, மலைகளை பெருக்கத்தக்கதா என்னை கூர்மையுள்ள ஆயுதமாய் அவர் மாற்றுகிறார். எப்படின்னா, நீங்க ஆயத்தமாக உங்க கத்தி ஷார்ப் ஆகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா ஜெபிங்க, தேவ சமுதாயத்தை தரித்திருங்க, ஷார்ப்பா இருங்க. எதிரி பக்கத்துல வந்தாலே அவன் தெரிச்சு ஓடிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆயத்தம் ஆண்டு தெளிவா சொல்லுங்க. ஜெயம் வேணுமா? எந்த குதிரை ஆயத்தமா இருக்கிறோ அதுகளுக்கு அந்த குதிரை ஜெயத்தை பெற்றுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம விசுவாசி அநேக நேரத்தில் சோர்ந்து போயிடும். ஹல்லேலூயா. ஐயோ, பெரிய எதிரி வந்துட்டான், பெரிய பாளையத்துல வந்துட்டான், பெரிய பெலிஸ்தியன் வந்துட்டான், என்ன கொல்ல பாக்குறான், என்னால முடியல. ஆண்டவர் சொல்றேன், ஏப்பா, உன் கையில ஏற்கனவே நான் தந்திருக்கேன் இல்ல, அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுப்பா. உன் கையில தந்திருக்கேன் இல்ல, பிராக்டிஸ் பண்ணுப்பா. ஹல்லேலூயா. இப்ப அந்த தாவீது இங்க கவுனை அந்த கல்லுல வச்சு அவன் நேரமே அடிச்சு பழகாம இருந்திருந்தா கோலியாத்தை வீழ்த்த முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேர்மை பழகாம அவனுடைய ஆயத்தமா இல்லாம இருந்திருந்தா அவனை வீழ்த்திருக்க முடியாது. அவன் ஆயத்தமா இருக்கிறான். தேவ பிள்ளைகளை, சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆயத்தமாக, சத்துருவை நீங்க பார்க்க வேணாம், எவ்வளவு பெருசுன்னு பார்க்க வேணாம், எவ்வளவு பெரியவன்னு பார்க்க வேணாம். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் மாத்திரமே போதும். சத்துருவுடைய வெற்றியை நமக்கு, அவனை வீழ்த்தி தள்ளி வெற்றி பெறுவது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடிடுவான், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பதை சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப ஆயத்தமா இருந்தா நிச்சயமா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தமா இருந்தா வெற்றி நிச்சயமா. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? கேளுங்களேன், ஆயத்தமா இருக்கீங்களா? உங்க கையில இருக்க கவுனு கல்லெல்லாம் எப்படி இருக்கு? கல் இருக்கான்னு பாக்குறீங்களா? கவுன் இருக்கான்னு பாக்குறீங்களா? பைபிள்